தமிழகத்தில் காலியாக உள்ள சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு கொரோனா தொற்று காரணமாக செப்டம்பர் 7 வரை இடைத்தேர்தல் நடத்த வாய்ப்பில்லை என்று இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. காலியாக உள்ள சட்டமன்ற தொகுதிகளுக்கு 6 மாதத்திற்குள் இடைத்தேர்தல் நடத்த வேண்டும் என்பது விதி. அதன்படி குடியாத்தம், திருவொற்றியூர் ஆகிய தொகுதிகளுக்கு கால அவகாசம் செப்டம்பர் 7ஆம் தேதியுடன் நிறைவடைகிறது. தமிழக ஆளுநர் மாளிகையில் 147 பேருக்கு பரிசோதனை செய்ததில் பாதுகாப்பு வீரர்கள், தீயணைப்பு வீரர்கள் உள்பட 84 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக ஆளுநர் மாளிகை தெரிவித்துள்ளது. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த ஏட்டு ஜெயபிரகாஷ் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். அவருக்கு வயது 40. சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை அருகே தானிச்சா ஊருணியை சேர்ந்த ராஜபாண்டியும் அவரது தாய் சித்ராவும் வீட்டு வாசலில் அமர்ந்து சாப்பிட்டுக் கொண்டிருந்த பொழுது மோட்டார் சைக்கிளில் வந்த 3 மர்ம நபர்கள் 4 நாட்டு வெடிகுண்டு வீசி தாக்கியுள்ளனர். இதில் ஒரு நாட்டு வெடிகுண்டு சித்ரா தலையில் விழுந்து வெடித்ததில் படுகாயம் அடைந்து தேவக்கோட்டை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். ராஜபாண்டிக்கும் அவரது நண்பர்களுக்கும் இடையே ஏற்பட்ட முன்விரோதமே இந்த சம்பவத்திற்கு காரணம் என முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. கொச்சியில் உள்ள சிறப்பு நீதிமன்றத்தில் கேரள தங்க கடத்தல் தொடர்பாக NIA அறிக்கை தாக்கல் செய்துள்ளது. அதில் கேரளாவில் உள்ள ஐக்கிய அரபு அமீரகம் தூதரகத்தின் பெயரில் தங்கம் கடத்திய வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள 4 பேர் இணைந்தும் தனித்தனியாகவும் பல்வேறு சதிகளில் ஈடுபட்டுள்ளனர். இந்த வழக்கில் 2வது குற்றவாளியாக சேர்க்கப்பட்டுள்ள ஸ்வப்னா சுரேஷ் மற்றும் 4வது குற்றவாளியாக சேர்க்கப்பட்டுள்ள சந்தீப் ஆகிய இருவரும் நாட்டின் பொருளாதாரத்தை சீர்குலைக்கும் சதி வேலைகளில் ஈடுபட்டுள்ளனர். ஐக்கிய அரபு அமீரகத்தில் இருந்து அதிக அளவில் தங்கம் கடத்துவதன் மூலம் நாட்டின் பொருளாதார ஸ்திரத்தன்மையை குலைக்கும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் இந்த சதி வேலைகளுக்கு மூளையாக KT ரமேஷ் என்பவர் செயல்பட்டது விசாரணையில் தெரியவந்துள்ளது. மதுரை திருப்பரங்குன்றம் பகுதியை சேர்ந்த தேவயானி அப்பகுதியில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் படித்து +2 தேர்வில் 600க்கு 500 மதிப்பெண் பெற்றுள்ளார். இவரது தாய் தந்தையர் வீடு வீடாக சென்று குறி சொல்லும் தொழில் செய்கின்றனர். வீட்டில் மின்விளக்கு கூட இல்லாமல் தெருவிளக்கில் படித்த தேவயானி கல்லூரியில் டிகிரி முடித்து சிவில் சர்வீஸ் தேர்வு எழுத வேண்டும் என்ற லட்சியத்தோடு உள்ளார். டெல்லியில் குழந்தையை கடத்த முயன்றவரை தாய் போராடி மீட்டது. அக்கம் பக்கத்தினர் கடத்தல்காரர்களை பிடிக்க முயன்ற CCTV காட்சிகள் தற்பொழுது சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. கடத்தல்காரர்கள் இருவரையும் கைது செய்த போலீசார் இதுகுறித்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். பதினான்கு தொலைக்காட்சி சேனல்களின் மூலம் ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் வகுப்பு வாரியாக பாடங்களை ஒளிபரப்ப ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கந்தசஷ்டி கவச பாடலை அவதூறு பரப்பிய கருப்பர் கூட்டத்திற்கும் எதிர்க்கட்சி தலைவருக்கும் என்ன சம்பந்தம்? கந்தசஷ்டி கவசம் குறித்து அவதூறாக பேசியது குறித்த கண்டன அறிக்கை வெளியிடாதது ஏன் என திமுக தலைவர் ஸ்டாலினுக்கு பாஜக மாநில தலைவர் எல் முருகன் கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் வெற்றிவேல் வீரவேல் என்ற பாடலை தமிழக பாஜக சார்பில் வெளியிட்டார்.